வணக்கம் மக்களே, நான் உங்க திவ்யா. எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்க்கு ஒரு நல்ல டயட் பிளான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஜெஸ்டேஷனல் இல்லை, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு. ஒரு 3-4 இயர்ஸாக இருக்கு. ஆனால் நான் டயட்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்குமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தைராய்டும் எனக்கு 3-4 இயர்ஸாக இருக்கு. அதுவுமே டயட்ல கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனதுமே THS லெவல் கொஞ்சம் அதிகமானதுனால டேப்லெட்டும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து 2 விதமாக டயட்டை பிரிக்க போறேன். ஒன்று வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மட்டும் இருந்தால் என்ன மாதிரி டயட் பிளான் ஃபாலோ பண்ணலாம், இன்னொன்று ஜிடி கூட தைராய்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா என்ன மாதிரி டயட் பிளான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு. முதல்ல நான் காமனான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். டயபெட்டிஸாக இருந்தாலும் இல்லை தைராய்டாக இருந்தாலும், ப்ரெக்னன்சி இல்லைனாலுமே, நார்மல் டேஸில் இது வந்துச்சுனாலுமே நம்ம டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, கார்பு வந்து கம்மி பண்ணும். நம்ம வெள்ளை சோறாக சாப்பிட்றோம்ல, அந்த வெள்ளை சோறு வந்து கம்மி பண்ணும். வெள்ளை சோறு மட்டும் இல்லை, மாவு பொருட்கள் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன் நிறைய சேர்த்து ஆரம்பிக்கணும். சில பேர்லாம் வந்து காலையிலையும் அரிசி மாவில் செஞ்ச இட்லி தோசை, மதியமும் நல்ல வெள்ளை சோறு, அதுவுமே குழம்புக்கு ஒரு தடவை சோறு, ரசத்துக்கு ஒரு தடவை சோறு, தயிருக்கு தனியாக சோறு போட்டு சாப்பிடுவாங்க. நைட்டுக்கும் அதே மாவில் செஞ்சு இட்லி தோசை சாப்பிடுவாங்க. இதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு கம்மியான அளவில் சாப்பாடு, அதாவது நீங்கள் குழம்புக்கு மட்டும் போட்டு சாப்பிடுவீங்களா அந்த அளவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு 2 பொரியல் தாராளமாக சாப்பிடலாம். ஒன்று வந்து காய்கறி பொரியலா இருக்கலாம், இன்னொன்று வந்து கீரை பொரியல் மாதிரி ஏதாவது இருக்கலாம். அந்த சோறுக்கு ஒரு பருப்போ பயிரோ கடைஞ்சதோ இல்லை உப்பு பருப்பு மாதிரியோ இல்லை சாம்பாரோ வாட்டவர் என்ன இருக்கோ அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருங்க. ப்ரோட்டீனுக்கு கண்டிப்பாக ஏதாவது சாப்பிடணும். இதோட சிக்கனோ இல்லை ஃபிஷ்ஷோ எக்கோ, இல்லை நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா பன்னீரோ இல்லை தயிர் நிறையாவோ, இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் கண்டிப்பாக ப்ரோட்டீனுக்கு எடுத்துக்கணும். நீங்கள் வெள்ளை சோறாக சாப்பிட்றதுனால இல்லை மாவு பொருளாக சாப்பிட்றதுனால ஒபீஸ் ஆகி தொப்பை வந்து உங்களுக்கு சுகர் லெவல் ஜாஸ்தியாகுமே தவிர அதனால என்ன பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் மனசு வேணால் திருப்தி அப்பா நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஆனால் அது வந்து கண்டிப்பாக பேட் ஃபார் ஹெல்த். இப்போது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இது தெரிஞ்சிருச்சுனாலே இதிலிருந்து தைராய்டும் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் நீங்கள் அரிசி சாப்பிட்ற ஆளாக இருந்துச்சுன்னா காலையில் இட்லி தோசை தான் கண்டிப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அரிசியில் செஞ்ச இட்லி தோசைக்கு பதிலாக ராகியில் செஞ்ச இட்லி தோசையாக சாப்பிட ஆரம்பிங்க. அதுவுமே 5 தோசை 5 இட்லின்னு சாப்பிடாம 3 தோசை 2 தோசை சாப்பிட்டு நடுவில் ஒரு ஸ்நாக் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஃப்ரூட், கொய்யாப்பழமோ பப்பாயாவோ இல்லை மாதுளையோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துகிட்டு மதியத்துக்கு சேம் மில்லட்டில் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதுவும் கம்மி குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. நான் ஏன் மில்லட்னு சொல்கிறேன்னா, இப்போ அரிசி வந்து எடுத்துட்டிங்கன்னா வெறும் கார்பு மட்டும்தான் இருக்குது. ஆனால் மில்லட்னு எடுத்துட்டிங்கன்னா அதே அளவு கார்பு இருக்குது, ஆனால் அது கூட கொஞ்சம் ப்ரோட்டீன், கொஞ்சம் ஃபைபர், இது எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு மில்லட்லேயும் ஒவ்வொரு விட்டமின்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதனால அரிசி விட கண்டிப்பாக மில்லட் வந்து பெட்டர் தான். கொஞ்சமாக மில்லட்டில் சோறு வச்சுட்டு அது கூட ஒரு காய்கறி, ஒரு கீரை, ஒரு பருப்பு, இல்லை தயிர், பன்னீர், இல்லை ப்ரோட்டீனுக்கு சிக்கன் இல்லை எக்கு, என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து நல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ப்ரெக்னன்சி டைமில் நட்ஸ் வந்து ரொம்ப 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 நல்லது. ஆல்மண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அந்த பாதாமில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த தோலோடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி தோலோடு சாப்பிடுங்க. அந்த நட்ஸ் சாப்பிட்டு அது கூடவோ இல்லை அது கொஞ்சம் நேரம் கழிச்சோ வந்து நல்லா ஒரு பெரிய டம்ளரில் ஒரு 1/4 லிட்டருக்கு பக்கமாக பால் குடிச்சுக்கோங்க. பால் இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்களா இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லை முக்கால்வாசி பேருக்கு அது பிரச்சனை இருக்காது. ஸோ நல்ல பெரிய டம்ளரில் பால் கண்டிப்பாக குடிங்க. கால்சியம் அவ்வளோ இருக்குது அதில். இந்த பால் கூட நான் என்ன பண்ணேன்னா, கவர்மெண்ட்டில் இந்த ப்ரோபியல்னு ஒன்று கொடுப்பாங்களே, அதை போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது போட்டு குடிக்கும்போது சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகுது. நான் செக் பண்ணியே பார்த்துட்டேன். ஸோ ஜிடி இருக்கிறவங்க இல்லை சுகர் லெவல் பார்டரில் இருக்கிறவங்க கூட இந்த ப்ரோபியல் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக சுகர் லெவல் ஏறும். நான் ஒரு 1 மாதம் யூஸ் பண்ணி பார்த்து அப்படியே விட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு அது யூஸ் பண்ணுறதுனால சுகர் லெவல் ஏறுதுன்ட்டு. ஸோ நான் விட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சு டின்னருக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் 3 முட்டை 1 டம்ளர் பால், இது மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு 3 முட்டை சாப்பிட பிடிக்கல, 3 முட்டைங்கிறது ரொம்ப பெருசாக மூஞ்சியில் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 கப் சுண்டலோ இல்லை 1 கப் பாசிப்பயிரோ இல்லை கருப்பு உளுந்தோ ஏதாவது ஒன்று தாளித்து நல்லா தேங்காயெல்லாம் போட்டு சூப்பராக சாப்பிட்ருங்க. இட்லியோ தோசையோ சாப்பிட்றதுக்கு இது வந்து பெட்டர் ஆப்ஷன் நிஜமாவே. பர்டிகுலராக ப்ரெக்னன்சி டைமில் எல்லா விதமான காய்கறியுமே எடுத்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கொள்ளு பருப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா காய்கறியும் எடுத்துக்கோங்க, எல்லா பருப்பு பயிரும் எடுத்துக்கோங்க. ரொம்ப 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 நல்லது. நீங்கள் அரிசி சோறை கம்மி பண்ணும்போது ப்ரெக்னன்சியில் என்ன ஆகும் அப்படின்னா, அரிசி சோறுன்னு இல்லை, மில்லட்டுமே அளவாக தான் சாப்பிடணும். அது அளவாக சாப்பிடும்போது, கம்மியாக சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, பேபியோட வெயிட் வந்து தேவையில்லாமல் ஏறவே ஏறாது. எனக்கு ஃபர்ஸ்ட் பேபியும் 40 வீக்ஸ் முடிஞ்சு 3 கிலோ தான் இருந்தாங்க. செகண்ட் பேபியும் 39 + 2 வீக்ஸில் 3 கிலோ தான் இருந்தாங்க. எனக்கு வந்து புஷ் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து 2 புஷ்ல வெளியில் வந்துட்டா, 2வது பாப்பா 4 புஷ்ல வெளியில் வந்துட்டா. ஸோ உங்களுக்கு குட்டி பேபியாக இருக்கும்போது புஷ் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வெயிட் வந்து உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. பேபியோட வெயிட்டுமே உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இதே நீங்கள் சோறாக போட்டு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா பேபி கண்டிப்பாக ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் கார்ப் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன், ஃபேட்டு,
ஃபைபர் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது பேபியோட வெயிட் கம்மியாக இருந்தாலுமே அது ஹெல்தி வெயிட்டாக இருக்கும். இப்போ வந்து ஜிடியோட தைராய்டும் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலான்னு சொல்கிறேன். தைராய்டுக்கு காய்ட்ரோஜெனிக் ஃபுட் எடுத்துக்க கூடாது. காய்ட்ரோஜன்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா மில்லட்ஸில் தான் மெயினாக இருக்குது. மில்லட்ஸில் க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸில், அதாவது இந்த காலிஃப்ளவர், முள்ளங்கி, கேபேஜ், அதுக்கப்புறம் முலாம்பழம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இது இருக்குது. இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து தைராய்டுக்கு ஆகாது. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மில்லட் சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இதோட தைராய்டும் இருக்கிறவங்க வந்து மில்லட் சாப்பிடக்கூடாது. மில்லட் சாப்பிட்டீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் வேலை செய்யறதுல பிரச்சனை ஆகி, ஏன்னா அந்த காய்ட்ரோஜன்ஸ்னால பிரச்சனை ஆகி தைராய்டு லெவல் வந்து கம்மி பண்ணும். THS ஜாஸ்தி பண்ணிடும், தைராய்டு வந்து கம்மி ஆயிரும். ஸோ அரிசியே சாப்பிடுங்க, ஆனால் ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க. நான் வந்து எனக்கு தைராய்டுன்றதுனால நான் மில்லட் பெருசாக சாப்பிடல. எப்போது சாப்பிடுவேன், சாப்பிடவே மாட்டேன், தொடவே மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. சாப்பிடுவேன். ஆனால் எப்போவாது ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேளை மட்டும். எனக்கு கரைச்சி சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலி அரிசியோட வர மில்லட் தான் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் தைரோடு சேர்த்து சாப்பிடும் போது. ஸோ நீங்கள் எப்போவாது ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மில்லட் ரெகுலராக டெய்லியுமே எடுத்தீங்க அப்படின்னா தைராய்டு லெவல் ஜாஸ்தியாகி தான் ஆகும். அதனால நீங்கள் வெள்ளை சோறு வந்து கம்மியாக அளவாக சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரோட்டீன்லாம் நிறைய வச்சு சாப்பிடும் போது நல்லாவே ஹெல்தி தான். நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கு வந்து நான் சில இமேஜஸ் வந்து மர்ஜ் பண்ணி போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து காலையில் என்ன சாப்பிடுவேன், அடுத்ததுன்னு நான் போடுறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஏதோ மில்லட்டில் செஞ்ச பழைய சோறுங்க, என்ன மில்லட்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆப்பிள், லஞ்சுக்கு 75 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன், ஒரு பெரிய வெள்ளரிக்காய் ஒன்று, வல்லாரக்கீரை பொரியல், நிறைய தேங்காய் போட்டது, ஒரு குண்டால ரசம் சோறு, அது குதிரைவாளி அரிசின்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மசாலா கடலை, பால் வந்து ஒரு 250 மில்லிலிட்டர் பால், அது கூட ஒரு 30 கிராம் ப்ரோபியல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு சுகர் ஏறல, ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரோட்டீன் பவுடர் சுகர் இல்லாது போடுறதுனாலும் போட்டுக்கலாம். டின்னருக்கு நிறைய காய்கறி போட்டு எக்கு வந்து பொடிச்சு விட்டு நான் ஒரு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கேன், கார்ன்லாம் போட்டு. என்னோட ப்ரெக்னென்சி முழுக்கவே நான் இந்த மாதிரி தாங்க சாப்பிட்டேன். ப்ரெக்னென்சி இல்லாத டைம்லையும் நான் நிறைய ப்ரோட்டீனில் ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்ற ஆள். உங்களுக்கு இந்த மாதிரி டயட் வேணும் அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கிடைக்கும். ஜிடி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாயை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். சில பேர்த்துக்குலாம் வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இதில் ப்ரெக்னென்சி டைமில். எனக்கு நல்ல வேலை அந்த மாதிரி ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்க ஆசைக்கு எப்போவாவது வீக்லி ஒன்ஸ் ஒரு இத்தினோண்டு ஸ்வீட் சாப்பிட்டாங்கன்னா ஓகே. ஆனால் ரெகுலராக டெய்லிலாம் ஸ்வீட் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் இருக்கவே இருக்காது. டேப்லெட் போட்டு தான் ஆகணும். டேப்லெட் போடுறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. ஜிடிங்கிறது ப்ரெக்னென்சி முடிஞ்சோன்னா அது போயிடும் கொஞ்ச நாளில். இருந்தாலுமே நீங்கள் டேப்லெட் போட்டு ஒரு ஹார்மோனை வெளியிலேருந்து கொடுக்கறத விட நீங்கள் சாப்பாட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஹார்மோனை தானாகவே சுரக்க வைக்கிறது எவ்வளோ பெட்டர் ஆப்ஷன் இல்லை. அதை யோசிச்சிங்கன்னா உங்களோட கிரேவிங்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதையும் மீறி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணியும் உங்கள் ஹார்மோனில் வந்து பிரச்சனை இருந்துச்சு, அது இன்சுலின் ஹார்மோன் ஆகட்டும் இல்லை தைராய்டு ஹார்மோன் ஆகட்டும் தாறுமாறாக ஏறி இறங்குச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. ப்ரெக்னென்சியில் ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு கொடுத்தும் இந்த ஹார்மோன்ஸில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் டேப்லெட் போட்டு தான் ஆகணும். டேப்லெட் போடுறதுக்கெலாம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. எப்படியோ ப்ரெக்னென்ட் விமன் தான் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 50-60 கிராமாவது ப்ரோட்டீன் நம்ம எடுத்தே ஆகணும். பேபியாவது உங்களோட உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சி அது எடுத்துக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ராப்பராக ப்ரோட்டீன் எடுத்துக்கல அப்படின்னா பேபியெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் பேபி நல்லா தான் இருப்பாங்க உங்ககிட்ட பால் குடிச்சிட்டு, ஆனால் நீங்கள் வந்து டொக்காயிருவீங்க, ரொம்ப டயர்டாகும், ஒரு மாதிரி கையிலாகாத மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஆயிடுவீங்க. ஸோ நல்ல ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, தயிர் பால்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க, கால்சியம் நிறைய எடுத்துக்கோங்க. வெயிலில் ஒரு 30 மினிட்ஸாவது வாக் பண்ணுங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் விட்டமின் டி, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை விட்டமின் டி கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா டெய்லியுமே சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க கால்சியம் டேப்லெட்லேயும் வந்து கண்டிப்பாக விட்டமின் டி சேர்த்து தான் இருக்கும். எனக்கு வந்து 11 தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம். ஸோ அந்த ரேஞ்செலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2000 யூனிட் வந்து எடுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. நம்மளை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். சில டாக்டர்ஸ் தான் வந்து என்னோட டாக்டர் மாதிரி ரொம்ப கேர் பண்ணி ஒவ்வொன்றுமே எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. சில டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தா போதும்னு சும்மா பார்த்துட்டு இந்த டி எல்லாம் வந்து செக் பண்ணவே மாட்டாங்க. விட்டமின் டி வந்து ஹோல் ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரியில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இன்ஃபெர்டிலிட்டி இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு விட்டமின் டி கொடுக்குறாங்க சப்ளிமெண்ட். ஏன்னா விட்டமின் டி வந்து ஃபெர்டிலிட்டியில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம் வகிக்குது. ஸோ விட்டமின் டி வந்து நீங்கள் டெலிவரிக்கு அப்புறமும் கூட செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சப்ளிமெண்ட்
சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன் விட்டமின் டி பற்றி இந்த வீடியோவில் பேசுகிறேன்னா, தைராய்டுக்கும் விட்டமின் டிக்கும் ரொம்ப க்ளோஸான ஒரு கனெக்ஷன் இருக்குது. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விட்டமின் டி வந்து கம்மியாக இருந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கே விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால தான் தைராய்டில் பிரச்சனை வந்தது. ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. டாக்டர்ஸ் கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் போடுங்க. சில பேர் வந்து ரொம்ப அசால்ட்டாக அயன் டேப்லெட்லாம் போடாமல் இருக்கிறாங்க. கடைசியில் அவங்களுக்கு பிளட் இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு போகணுன்னு நான் பார்த்துருக்கேன். அதனால ப்ராப்பராக ஒவ்வொன்றையும் எடுத்துக்கோங்க. உங்களோட பாடி, உங்களோட பேபி நீங்கள் தான் பார்த்துக்கணும். கால்சியம், அயன் டேப்லெட்டு, ஏதாவது தைராய்டு சப்ளிமெண்ட்டு, இல்லை சுகர் டேப்லெட், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரெக்னென்சியை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி பேபியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் 80%, 82% பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.